சென்ற வகுப்புல விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் என்பதை பார்த்தோம். விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா தொழிற்பெயர்ல பகுதி விகுதி ஆகிய இரண்டும் இருக்கணும்னு சொன்னேன். முதநிலை தொழிற்பெயர்னா தொழிற்பெயர்ல விகுதி இல்லாம பகுதி மட்டும் இருக்கும். கண்ணன் ஓர் உதை உதைத்தான், குரங்கு பிடித்த பிடி விடாது, இடி இடித்தது, மின்னி மின்னி மறைந்தது, வானம் மின்னி மின்னி மறைந்தது, இதெல்லாம் முதநிலை தொழிற்பெயருக்கு. அதற்கு அடுத்தது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். முதநிலை என்றால் பகுதி என்று பொருள், திரிதல் என்றால் மாற்றம் என்று பொருள். அப்ப முதநிலை இந்த சொல்லிலேயே உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருக்கும். பகுதியானது மாறி இருக்கும், பொருள் மாற்றம் இருக்காது. முதநிலை திரிந்தங்கள் பொருள் மாற்றம் இருக்காது, பகுதியானது மாறி இருக்கும். இப்ப சான்று பாத்தீங்கன்னாக்க கெடுவான் கேடு நினைப்பான், கெடுவான் கேடு நினைப்பான். இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த கேடு என்ற சொல்ல மட்டும் எடுத்துக்கோங்க. கேடு என்ற சொல்ல மட்டும் எடுத்துக்கோங்க. கேடு, கெடு, கெடுதல் மூன்றுமே ஒரே பொருள் தான். கெடுதல்னு சொல்லும் போது விகுதி பெற்ற தொழிற்பெயர், அதாவது பகுதி விகுதி ஆகிய இரண்டையும் பெற்றிருக்கு, அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். கெடு அப்படின்னு சொல்லும் போது பகுதி மட்டும் இருக்கு, அப்ப அது முதநிலை தொழிற்பெயர். கேடு, இந்த கே என்ற குறிலானது நெடிலாக மாற்றம் பெற்று திரிந்து அல்லது மாற்றம் பெற்றதால் இது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இது பேர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இது முதநிலை தொழிற்பெயர், இது விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஒரே சான்றுல மூன்றுமே நம்ம கொண்டு வர முடியும். பாருங்க, கெடுவான் கேடு நினைப்பான்ல கேடு மட்டும் எடுத்துக்கங்க. கேடு என்பது முதநிலை திரிந்த தொழிற்பெயர், கெடு என்பது முதநிலை தொழிற்பெயர், கெடுதல் என்பது விகுதி பெற்ற தொழிற்பெயர். எதுக்காக இதை நான் கொடுக்கிறேனாக்க, உனக்கு வினா கேட்கும் போது சொல்லுவாங்க துப்பாக்கியால் சுடப்பட்டான், முதநிலை திரிந்த தொழிற்பெயராக்கு அப்படின்னாக்க சுட என்பது சூடு, அது அந்த குறிலானது நெடிலாக மாற்றம் பெற்றால் அது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். எப்பொழுதுமே கேட்கிற வினா அப்படிதான் இருக்கும். மாசற்றார்கோன் மக்கட்பேரு, அறிவறிந்த மக்கட்பேரு, இது விகுதி பெற்ற தொழிற்பெயரா மாற்று அப்படின்னாக்க பெறுதல் என்று. பேரு பெரு பெறுதல். பேருங்கும் போது முதநிலை திரிந்த தொழிற்பெயர், பெரு என்று கூறும் பொழுது முதநிலை தொழிற்பெயர், பெறுதல் என்று கூறும்போது விகுதி பெற்ற தொழிற்பெயர். கூறியவாறு மாற்றுகளை பொதுவாக கேட்கக்கூடியது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அதே போல சுடுசோறு அப்படிங்கும்போது துப்பாக்கியால் சுடப்பட்டால் தான் அடிக்கடி கேட்கிற வினாக்கள். பொது தேர்வில் கேட்கிறாங்க சூடுபட்டு என்று எழுத வேண்டும். சுடப்பட்டான், சூடுபட்டு இறந்தான் அப்படின்னு எழுதுவோம். லாஸ்ட் எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை எப்போதுமே உடன்பாடுன்னு ஒன்று இருந்தா எதிர்மறை கட்டாயமா இருக்கும். அப்ப நட நடவாமை, செய் செய்யாமை, கொல் கொல்லாமை என்று எதிர்மறை பொருளை தருவது எதிர்மறை தொழிற்பெயர் எனப்படும். இப்ப தொழிற்பெயர் அப்படிங்கும் போது அதாவது தொழில் செய்த, அதாவது செயலை குறிக்கின்றது, காலம் காட்டவில்லை மற்றும் நமக்கு படர்க்கை இடத்தில் வருகின்றதுன்னு. அதற்கு அடுத்தது நம்ம பார்க்கறது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் அது இந்த வார்த்தை கேட்கும் போதே நமக்கு என்னடா அது வினையை பெயர் அணைத்து கொள்றதா, இது என்ன புரியலையேனா இருக்கு. நம்ம ஆங்கிலத்தில் படிக்கிறது தான். ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ராமன் படித்தான், படித்தவனுக்கு பாராட்டு. இப்போ கொஞ்சம் நீங்கள் சிந்திக்கணும். ராமன் படித்தான் அப்படிங்கும்போது ராமன்கிறது எழுவாய் அல்லது பெயர், படித்தான் செயல் வேர்பு வினைமுற்று. ஆனால் அந்த படித்தானே படித்தவன் சொல்லும்போது அது பெயரா மாறிடுறது. அதை பற்றி அடுத்த வகுப்புல தெளிவாக நம்ம பார்க்கலாம். நன்றி.